ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது ஆரோக்கியம் தரும் சில காய்கறிகளை பற்றி பார்ப்போம். மனிதன் உயிர் வாழ உணவு தேவை என்பது மட்டுமல்ல, அந்த உணவுகளில் நமது உடலை நோயின்றி பாதுகாத்து வலுவும் ஆரோக்கியமும் தர பல சத்துக்கள் அடங்கியிருக்க வேண்டும். நாம் சந்தையில் பலவிதமான காய்கறிகளை பார்த்தாலும் ஒரு சில காய்கறிகளில் நமக்கு தேவையான சத்துக்கள் அதிகம் அடங்கியுள்ளன. வாரம் ஒரு முறை நாம் இவ்வகை காய்கறிகளை மாற்றி மாற்றி உணவில் தினசரி சேர்த்து கொண்டு வந்தால் நம்மை சாதாரண காய்ச்சல் முதல் பெரிய நோய்களாக கருதப்படும் நீரிழிவு, இரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்றவைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். கத்தரிக்காய் மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, வைட்டமின்கள் சி, கே மற்றும் B6 உள்ளது. மூளை செல்களை பாதுகாக்கிறது. பைட்டோ நியூட்ரியன்ஸ் சத்து இருப்பதால் நினைவாற்றலை அதிகரிக்கிறது. ஆரம்ப கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது. டைப் 2 வகை நீரிழிவு நோயை வரவிடாமல் தடுக்கும். புற்றுநோய் வருவதை தடுக்கும். பாகற்காய் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைப்பதால் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அதிகம் பரிந்துரைக்கப்படுகிறது. பாகற்காயை உணவில் சேர்த்துக் கொள்வதால் நீரிழிவு வராமல் தடுக்கிறது. சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும். மூப்படைதலை தாமதப்படுத்தும். சரும நோய்களை குணப்படுத்தும். பச்சை பட்டாணி ஒரு கப் பச்சை பட்டாணியில் 44% வைட்டமின்கள் உள்ளது. வைட்டமின் பி அதிகம் உள்ளது. இந்த வைட்டமின்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்பு மூட்டு நோய் வராமல் தடுக்க உதவுகிறது. உடலில் எலும்புகளில் கால்சியம் நிலைப்படுத்த உதவுகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமன் செய்யும். சரும சுருக்கங்கள் வராமல் தடுக்கும். வயிற்றில் புற்றுநோய் தோன்றும் வாய்ப்பை குறைக்கிறது. வராமல் தடுக்கவும் உதவுகிறது. சுவாச கோளாறுகளை சரி செய்கிறது. காலிஃப்ளவர் இதில் வைட்டமின் கே, வைட்டமின் B6, புரதம், தயமின், போலேட், பாந்தனிக் அமிலம், பொட்டாசியம், மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் உள்ளன. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் செல் தேய்மானம், இதய இரத்த குழாய் நோய்கள், புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. ஈரலை நன்கு இயங்கச் செய்கிறது. அனைத்து வகை புற்றுநோய்களும் உடலின் பல்வேறு இயக்கங்களில் உருவாக காரணமாக இருக்கும் சூழலை தடுக்கிறது. வயிற்றுப்புண், குடல் புண் வருவதை தடுக்கிறது. மூட்டுவலி, அலர்ஜி, நீரிழிவு இவற்றை குணப்படுத்துகிறது. காளான் இயற்கையாகவே கிடைக்கும் காய்கறிகளில் புத்தம் புதிய காளானில் மட்டுமே தான் வைட்டமின் டி சத்து உள்ளது. இதில் உள்ள பொட்டாசியம் சத்தானது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. நரம்புகளையும் தசைகளையும் உருவாக்க பயன்படுகிறது. இதில் உள்ள பான்டோதனிக் அமிலமானது ஹார்மோன்கள் உற்பத்தியை தூண்டுவதுடன் நரம்பு மண்டல இயக்கத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. இதில் உள்ள செலினியம் என்னும் தாது பொருளும் ஆன்டி ஆக்சிடென்டாக அமைந்து செல் அரிப்பு, தேய்மானத்தை தடுக்கிறது. சீன முட்டைக்கோஸ் இது போக்சோய் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளை தண்டுகளுடன் அடர்த்தியான கரும்பச்சை நிறத்தில் காணப்படும் போக்சோய் என்று கூறப்படும் சீன முட்டைக்கோஸ் கொழுப்பு சுத்தமாக இல்லாதது. மொத்தத்தில் 9 கலோரி அளவே ஒரு கோப்பை சீன முட்டைக்கோஸில் உள்ளது. மேலும் இதில் புரதம், நார்ச்சத்து, உடலுக்கு அவசியமான அனைத்து வைட்டமின்கள், தாது சத்துக்கள் காணப்படுகின்றன. இதில் குறிப்பிட்ட அளவு காணப்படும் பீட்டா கரோட்டின் நுரையீரல், கல்லீரல் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் கேட்ராக்டையும் தடுக்கிறது. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.